ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் 8ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 அப்ரோச்சஸ் இருக்குது. இதில் வந்து எனி 2 அப்ரோச்சஸ் கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இல்லை பர்டிகுலராக வந்து அவங்க அப்ரோச்சஸ் கொடுத்து இந்த அப்ரோச்சஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அப்படின்னா அட்வான்டேஜஸ் வந்து இதை பற்றி சொல்லுங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம். ஸோ எப்படி கேட்டாலுமே இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம்னா என்ன, அண்ட் தென் மாடர்ன் வியூ அபவுட் லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம், அண்ட் தென் 3 அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம், அண்ட் தென் அட்வான்டேஜஸ், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ இதில் வந்து லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம்னா என்னது இது லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம்னா என்னது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து ஃபாலோ பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் இல்ச் அப்படின்றவங்க தான் இந்த கான்செப்டை வந்து டி ஸ்கூலிங் சொசைட்டி அவுட் சைட் ஆஃப் லேர்னிங்ன்றதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1974. ஸோ இதில் வந்து ட்ரெடிஷ்னல் வியூவாக பார்க்கும்போது லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம்னும் போது ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அது மாதிரிலாம் கொண்டு போவாங்க இல்லையா. ஸோ உள்ளே கிளாஸ் ரூம்லேயே படிக்காமல் பசங்க வந்து அவுட் சைட் நாலேஜும் கெயின் பண்ணணுன்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட்டு. So the traditional view that out of school learning refers to learning through non-formal method is a social environment by using community resources. ஸோ அவங்க ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் கூட அவங்க வந்து லைக் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பசங்க அவங்க என்னென்ன எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி பண்ணலாம். அண்ட் தென் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் கூப்பிட்டு போய் அந்த பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜூஸ் கூட்டின்னு போகலாம், மியூசியம்ஸ், அண்ட் தென் சயின்ஸ் சென்டர்ஸ் கூட்டிட்டு போகலாம், லைப்ரரிஸ் கூப்பிட்டு போகலாம், அண்ட் தென் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப், பேக்கரி ஷாப், அண்ட் தென் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபீல்ட் ட்ரிப்ன்ற பேரில் வந்து பசங்களை வந்து வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து அவுட் சைட் நாலேஜை வந்து கெயின் பண்ண வச்சுப்போம். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து லைக் ரியலாக பார்க்கும்போது அந்த பசங்க நாலேஜ் வந்து நல்லாவே கெயின் ஆகும். ஸோ அதே வந்து மாடர்ன் வியூ இப்போ இருக்க ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் வந்து என்ன வந்து மாடர்ன் வியூவில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம்னும் போது திஸ் ட்ரெடிஷ்னல் வியூ ஹேஸ் அண்டர்கோன் சேஞ்ச் இன் ரீசெண்ட் டைம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது இந்த ட்ரெடிஷ்னல் வியூ வந்து அப்போல்லாம் அது மாதிரி கூப்பிட்டு போவாங்க, ஃபீல்ட் ட்ரிப்ன்ற பேரில் வந்து நிறைய கூப்பிட்டு போவாங்க. ஸோ மாடர்ன் வியூ வரும்போது நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அது மாதிரி நிறைய வந்ததால் பசங்களுக்கு வந்து கைக்குள்ளே அந்த நாலேஜ் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, நம்ம அடங்குற மாதிரி நம்மளுக்கு அந்த நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிக்க முடியும். எப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன்லவே நம்ம வந்து நிறைய டைப் பண்ணோன்னா நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பசங்க அப்படி தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ according to modern view that there is no longer the need to get information from various community resources from the places where they are located. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து கிடையாது. ஸோ அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து லைக் நெட் சோர்ஸஸ் மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வந்து வீடியோஸாகவே போட்டு காமிச்சிடுறாங்க. we can learn from our own homes by using computers with internet connection. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலே போதும், நம்ம வந்து ஹோம்லேயே வந்து அதை பற்றின விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். லைக் ப்ரௌஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்நெட் இஸ் வைட்லி யூஸ் நவ் ஃபார் கேதரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்டர்நெட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹென்ஸ் ஆன்லைன் லேர்னிங் ஆர் லேர்னிங் த்ரூ விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஆர் ஆல்சோ நவ் பார்ட்ஸ் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங் அக்கார்டிங் டு தி மாடர்ன் எஜுகேஷனலிஸ்ட். ஸோ இப்போல்லாம் நம்ம பார்த்தோன்னா கொரோனா சுச்சுவேஷனில் பசங்க எல்லாமே ஆன்லைன் லேர்னிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு வந்து புரியுதோ இல்லையோ அவங்க வந்து உட்காந்து கவனித்து தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெட்டில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கான்செப்ட் புரியல, இல்லை மேத்தில் வந்து ஒரு சம் புரியல, இல்லை ஏதோ ஒரு சயின்ஸில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் புரியல அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க நெட்டில் போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸோ கேதர் பண்ணி அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இட் ஹாஸ் பிகம் பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் எனிதிங். ஸோ இது வந்து யாருக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாரால நம்மளால் எல்லாமே படிக்க முடியும், யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களால எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒரு ரிசோர்ஸஸ் மூலயமா அவங்களால எல்லாமே இன்டர்நெட் மூலயமா அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ எப்படிலாம் வந்து இன்டர்நெட் மூலயமா கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஃபுட் ரெசிபிஸ் கற்றுக்குறாங்க, மியூசிக் வந்து ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்குறாங்க, இன்டர்நெட் மூலயமா கற்றுக்குறாங்க, தென் டான்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கற்றுக்குறாங்க,
அந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் போட்டால் வந்துடுது. அண்ட் தென் அசம்பிளிங் கார் பார்ட்ஸ், எப்படி வந்து ஒரு பார்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணுறது, இல்லை ஒரு மிஷினை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அண்ட் தென் ரிப்பேரிங் கேட்ஜெட்ஸ், அண்ட் தென் ஃபேமஸ் பார்க் இன் வேர்ல்டு போட்டாலும் கூட நம்மளுக்கு எல்லாமே வந்து இல்லை யோகா, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மாடர்ன் டெக்னாலஜி இப்போ இருக்க மாடர்னில் அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன 3 அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 3 approaches to learning outside the classroom போது first one is a providing field training, and then second one is a field research, and then third one is a internet web based learning. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஃபீல்ட் ட்ரிப். ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ட்ரைனிங் டிசைன்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் ஃபுல் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் வித் திங்ஸ் அண்ட் ஃபினாமினா விச் கெனாட் பி ப்ராட் இன் டு தி ஸ்கூல். ஸோ இந்த ஃபீல்ட் ட்ரைனிங் என்னும்போது பசங்க வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க சென்ஸை லைக் பார்த்து கேட்டு அந்த விஷயத்தை வந்து நல்லாவே அந்த பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளால் ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூமில் நம்மளால் கொண்டு வர முடியாது, அவுட் சைட் தி கிளாஸில் அது வந்து பண்ண முடியும். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தி லேர்னிங் விச் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம் அண்ட் லெபார்ட்டரி. ஸோ அவுட் சைட் தி கிளாஸ் ரூமில் பண்ண முடியும், இல்லை லெபார்ட்டரி அது மாதிரில வந்து ஒரு விஷயத்தை வந்து பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளால் சொல்லித்தர முடியும். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ ஃபீல்ட் ஸ்டேஜ், அண்ட் தென் ஃபீல்ட் ஒர்க் ஸ்டேஜ், அண்ட் தென் போஸ்ட் ஃபீல்ட் ஸ்டேஜ். ஸோ ப்ரீ ஃபீல்ட் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, when teaching a topic in the class, teacher gives the outline of the key content and student has to study the topic in the textbook with more concentration. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு டாபிக் பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதுக்கான அவுட்லைன் மட்டும் சொல்லுவாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பசங்க வந்து வீட்டில் போய் அந்த க்யூரியாசிட்டியில் போய் என்னது இது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அந்த டாபிக் பற்றி டெக்ஸ்ட் புக்கில் வந்து படிப்பாங்க, கான்சன்ட்ரேஷனோட படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த டாபிக் ரிலேட்டட் வீடியோஸ், கேசட்ஸ் இல்லை ஸ்லைட்ஸ் வச்சு அந்த பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸாக ப்ரீ ஃபீல்ட் ஸ்டேஜ். அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபீல்ட் ஒர்க் ஸ்டேஜ். ஸோ ஃபீல்ட் ஒர்க் ஸ்டேஜ்னும் போது டீச்சர் மேக்ஸ் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் தி field trip and reaches the particular place with students. ஸோ இந்த மாதிரியான ஃபீல்ட் ஒர்க் ஸ்டேஜ்னும் போது டீச்சர் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்க, இல்லை இப்போ ஒரு ஜூக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அத்தாரிட்டி லைக் அவங்க போகணும் இல்லையா, அவங்க ஸ்கூல்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி அந்த போகிற இடத்துலையும் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து கொடுக்க முடியும். ஸோ டீச்சர் கிவ்ஸ் ப்ரீஃப் டைரக்ஷன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் பை ப்ரொவைடிங் அபவுட் திங்ஸ் தட் ஹேவ் டு சி, இன்ஃபர்மேஷன் டு பி கேதர்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் சீன்ஸ் தே ஹேவ் டு பி ரெக்கார்டட். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க பசங்க பார்க்குறது என்னென்ன விஷயத்தை அவங்க கற்றுக்குறாங்கன்றது எல்லாமே கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஃபீல்ட் ஒர்க் ஸ்டேஜ். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் அ போஸ்ட் ஃபீல்ட் ஸ்டேஜ். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட்டை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கேசட்டில் கொடுத்து பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. செகண்ட் வந்து டைரெக்டாக அந்த ரிசோர்ஸஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மூலமா அவங்க வந்து போய் தெரிஞ்சுக்கணும், பார்த்து வந்து அவங்களோட சென்சரி நாலேஜில் அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் ஃபீல்ட் ஸ்டேஜ்னும் போது பசங்க வந்து அந்த பார்த்துட்டு வந்த விஷயத்தை ஸ்கூலில் வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். லைக் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து போஸ்ட் ஃபீல்ட் ஸ்டேஜ். ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு தி கிளாஸ் ரூம், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் வாட் தே ஹேட் சீன் அண்ட் ஹியர்ட். ஸோ அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க என்ன கேட்டாங்கன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணணும், அது அசைன்மெண்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணி லைக் ரிப்போர்ட்ஸாவோ இல்லை டயக்ராமாவோ இல்லை ஸ்டோரிஸாவோ போயம்ஸாவோ இல்லை எஸ்ஸேவோ, ஸோ அவங்க பார்த்த விஷயத்தை வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி அசைன்மெண்ட் மாதிரி டீச்சர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அதை டீச்சர் என்ன பண்ணணும்னா எவால்வேட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் வந்து போஸ்ட் ஃபீல்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது ஃபீல்ட் ட்ரிப்பில் வந்து. இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் எப்படி வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் வந்து நம்மளால் பண்ண முடியுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஃபீல்ட் ட்ரிப்பை வந்து எப்படி ஒரு டீச்சிங்க்கு வந்து ஒரு எய்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ யூஸிங் ஃபீல்ட் ட்ரிப் ஆஸ் அன் எய்ட் டு டீச்சிங். த டீச்சர் மஸ்ட் ப்ரிவியூ தி பிளேசஸ் ஆஃப்டர் டிட்டர்மைனிங் தி பர்பஸ் ஆஃப் தி ஃபீல்ட் ட்ரிப். ஸோ அவங்க ஃபீல்ட் ட்ரிப் போகணும் அப்படின்னும் போது அந்த பிளேஸை பற்றி அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹி மஸ்ட் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் வித் தி ஸ்கூல் அத்தாரிட்டி அண்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி விசிட்டிங் பிளேசஸ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அவங்களுக்கு இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்னும் போது அந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் அவங்க ஸ்கூல்லையும் அத்தாரிட்டி வாங்கியிருக்கணும், அண்ட் தென் போகிற இடத்துலையும் அவங்கக்கிட்டையும் அத்தாரிட்டி வாங்கணும் கண்டிப்பாக. அண்ட் தென் ஹி மஸ்ட் ப்ரிப்பேர் தி
பியூப்பிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் ட்ரிப் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு டீச்சராக. அண்ட் தென் த பியூப்பிள் மஸ்ட் ஃபீல் தி ட்ரிப் எசென்ஷியல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது எசென்ஷியலான ஒரு விஷயன்றத ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அண்ட் தென் த்ரூ அவுட் தி ட்ரிப் த டீச்சர் ஷுட் ஃபங்க்ஷன் அஸ் அ ப்ருடென்ட் கைடு. ஒரு கைடாக வந்து ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து இருக்கணும். டீச்சர் மஸ்ட் அலோவ் தி பியூப்பிள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டீச்சர் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணணும். எந்தெந்த விஷயத்துலனா நோட்ஸ், அவங்க பார்க்குற விஷயத்த நோட்ஸ் எடுக்க அலோவ் பண்ணணும். அவங்க இல்லை ஸ்கெச் பண்ணுறாங்கன்னா அலோவ் பண்ணணும். இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் அலோவ் பண்ணணும். இல்லை ஸ்பெசிமென்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு டீச்சர் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்ட் ட்ரிப் முடிச்சுட்டு வந்து இந்த டீச்சர் என்ன பண்ணணும், ஸ்கூலில் வந்து பசங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த பசங்க வந்து அசைன்மெண்ட்டாக நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் ட்ராயிங்காவோ இல்லை எஸ்ஏவோ எழுதி அந்த அசைன்மெண்ட்டாக ஒரு டீச்சருக்கு வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். டீச்சர் வந்து அதை எவாலுவேட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் வந்து நம்மளால் ஒரு டீச்சிங் எய்டாக வந்து பண்ண முடியும் அப்படின்றத இந்த கான்செப்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபீல்டு ரிசர்ச். ஸோ ஃபீல்டு ரிசர்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சென்சிங் தி ப்ராப்ளம். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னும் போது அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சென்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃப்ரம் வாட் தி டீச்சர் எக்ஸ்பிளைன் ரிகார்டிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் இன் அ டாபிக் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் லேர்ன் ஃப்ரம் தேர் ஓன் அப்சர்வேஷன். ஸோ ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண சப்ஜெக்ட் மேட்டரை வந்து இல்லை டாப்பிக்கோ இல்லை பசங்க வந்து கற்றுக்கும் போது அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் அதில் ப்ராப்ளம் வரும்போது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து சென்சிங் தி ப்ராப்ளம். செகண்ட் ஒன் இஸ் அ ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதசிஸ். அப்படின்னா அவங்க பசங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் பொறுத்து அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு லைக் புக்ஸையோ இல்லை டிஸ்கஸிங் வித் ஸ்டூடெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ அதுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஸ்டூடெண்ட் மே ப்ரொப்போஸ் அ ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் டு தி சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம் அண்டர் ஸ்டடி. ஸோ அவங்க வந்து படிக்கிறது மூலயமா இல்லை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதசிஸ். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்டேக்கிங் ஃபீல்ட் activities to collect the required data to test hypothesis. ஸோ அதை ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து போகலாம். அவங்க அதுக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால போகலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ண டேட்டா வந்து அனலைஸ் பண்ணும். ப்ராசஸிங் தி இன்ஃபர்மேஷன் ஆர் ரா டேட்டா, கிளாசிஃபையிங் அண்ட் டேப்லெட்டிங் தி டேட்டா அண்ட் மேக் யூஸ்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் பண்ண டேட்டாவை வந்து கேதர் பண்ணி வச்சுருக்காங்களே ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டி மூலயமா அந்த டேட்டா வந்து அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் தென் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபைண்டிங் அப்டைனிங் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் analysis, accepting the hypothesis as a solution to the problem or rejecting it. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் கரெக்டாக வந்திருக்கான்றது அவங்க ஹைப்போதசிஸ் மூலயமா டெஸ்ட் பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், இல்லைன்னா அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபீல்ட் ரிசர்ச்சோட ஸ்டெப்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பேரிங் அ ஷார்ட் ரைட் அப் ஆஃப் தி மெத்தட் ஃபார் சால்விங் தி ப்ராப்ளம் ஐடென்டிஃபைட் இனிஷியலி. ஸோ அவங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து லைக் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான அப்ரோச் அப்படின்றாங்கன்னா இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிங் ரீசனிங் மாதிரி தான் இதுக்கான அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான் இது, யூஸிங் தி சயின்டிஃபிக் மெத்தட். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் அப்ரோச் இஸ் லேர்னிங் த்ரூ வெப்சைட்ஸ். ஸோ லேர்னிங் த்ரூ வெப்சைட்ஸ் என்னும்போது சர்ச்சிங் வெப்சைட்ஸ் ரிலேட்டட் டு தி டாபிக்ஸ் டு பி ஸ்டடிட் யூஸிங் சர்ச் இன்ஜின் லைக் கூகுள். ஸோ இப்போ ஒரு விஷயத்தில் ஒரு டாபிக் பற்றி அவங்களுக்கு தெரியல அந்த இன்ஃபர்மேஷனை, ஸோ அவங்க அந்த டாபிக் பற்றி படிக்கணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி வந்து லைக் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் க்ரோம், அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனால் கேதர் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவங்க ஒரு நிறைய வெப்சைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து அவங்க வந்து என்ன அதுக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த வெப்சைட்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபைண்ட் அவுட் தி ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வெப்சைட் விசிட். ஸோ அவங்க விசிட் பண்ணுற வெப்சைட்டில் ரிலிவெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் தென் அந்த ஃபைல் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க சிஸ்டமில் வச்சுருக்கணும். ஸோ இஃப் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக வேணும், அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அந்த ஃபைலை வந்து அவங்க இமெயில் மூலயமா சென்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் அந்த நாலேஜை வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் கலெக்டட் இன்ஃபர்மேஷன் மே பி ப்ராசஸ்ட் அண்ட் அரேஞ்ச் சப்மிட்டிங் ஆஸ் அ ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட்டாக வந்து ஒரு டீச்சருக்கு வந்து சப்மிட் பண்ணலாம்.
பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது ஃபீல்ட் ட்ரிப் ஆர் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டு ஹேவ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் தி என்விரான்மெண்ட். ஸோ அவங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கிட்ட போகும்போது இல்லை ஃபீல்ட் ரிசர்ச் போகிறாங்கன்னா அவங்க ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு கான்டாக்ட் அது மாதிரி வந்து நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்களோட சோஷியல் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஆஃப்டர் தேட் டெவலப்ஸ் தி பவர் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் ரீசனிங் ஸ்கில். ஸோ அந்த பசங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்லும் ரீசனிங் ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும் இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலயமா. அண்ட் தென் என்கரேஜஸ் ஆக்டிவ் லேர்னிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய ஆக்டிவ் லேர்னிங்கை வந்து என்கரேஜ் பண்ணுது இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலயமா. அண்ட் தென் இட் சோஷியலைஸ் தி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி கெட் க்ளோசர். ஸோ அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க வந்து போகிறாங்க, ஒரு சோஷியல் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டி கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். ஆஃப்டர் தட் ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெவலப் ஆகும் இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலமா. அண்ட் தென் அவங்க வந்து ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலமாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். And then it helps the students to learn their knowledge meaningful and also enlarge it. ஸோ அந்த குழந்தைங்களோட லேர்னிங் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுடைய நாலேஜை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கவும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் தென் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலயமா. ஆஃப்டர் தட் அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் த்ரூ வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்ஸ் மூலயமா எப்படி அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு லேர்னிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெவலப் தேர் ஓன் நாலேஜ். ஸோ அவங்க குழந்தைங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படிலாம் கேதர் பண்ணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட்ஸ் மூலயமா. அந்த வெப்சைட் மூலயமா அவங்க கற்றுப்பாங்க. அண்ட் தென் அவங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் இந்த லேர்னிங், வெப்சைட்ஸ் மூலயமா படிக்கிற லேர்னிங். அண்ட் தென் இது வந்து ஒரு லேர்னர் சென்டராக தான் இருக்கும், பசங்களே வந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும், இண்டிபெண்ட்டாக தான் வந்து படிப்பாங்க. அண்ட் தென் இட் என்கரேஜஸ் லேர்னிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்களோட நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே தான் போகும். ஆஃப்டர் தட் ஃபோக்கஸஸ் ஆன் ரியல் வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபீல்ட் ட்ரிப் ஒரு ரிசர்ச்சர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். And then conclusion பார்க்கும்போது this approach help the students to get direct experiences through teacher well structured learning situation. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் வந்து எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து எழுதலாம். அட்வான்டேஜஸும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஏதாச்சும் 2 அப்ரோச்சஸ் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களாவும் உங்களால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.